ஆண்டவர் ஒரு வீட்டில் இருந்தால் நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னையை விட நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ நானும் மனைவியும் 15 வருஷம் வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற அந்த லவ், இன்னைக்கு இருக்கிற ஐ ஆனர் ஹர், ஷி ஆனர்ஸ் மீ. ஏன்? எங்கள் 2 பேரில் ஒருத்தர் இருக்காரு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஆண்டவர் என்னன்ற தெரியுமா? எப்பா, நான் எந்த வீட்டில் இருக்கிறனோ அந்த வீட்டில் நாளுக்கு நாள் மிரக்கல் தான்ப்பா. குறை வருமா? வரும். சாத்தான் ஆதாம் ஏவாளை வந்து தாக்குன மாதிரி தாக்குவானா? தாக்குவான். ஆனால் கர்த்தருடைய நடுவில் அவர் இருக்கிற வரை முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இப்போ இயேசு, இப்போ நான் முடிக்கிறேன். ஃபாதர் செய்த முதல் அற்புதங்கள், கிரியை, சிருஷ்டிப்பின் அற்புதம் ஆதாம் ஏவாளுடைய திருமண வாழ்க்கை. இயேசு முதல்ல வந்தது ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து திருமணம் அற்புதம் பண்ணிட்டார். அது கூட ஏதோ செத்து போய் எழுப்பல. கல்யாண வீட்டுக்கு வந்தார், திடீர்னு மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, எழுப்பி விட்டார். அப்படி கிடையாது. தண்ணி திராட்சை ரசம் இல்லை, அவ்வளோதான். அதை கூட, அந்த சந்தோஷத்தை கூட, அந்த இன்பத்தை கூட ஆண்டவர் கொடுத்தார். சரி, பரிசுத்த ஆவியானவர் ஏன் வந்தார்? இயேசு வந்துட்டு இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன். நான் என்ன நினச்சேன்னா, பரிசுத்த ஆவி வந்தார்னா அற்புதம் நடக்கும், பிசாசு ஓடும், செத்தவங்க எழும்புவாங்க, பவர் வரும்னு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன தெரியுமா? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ பரிசுத்த ஆவி ஊத்துறது கூட என்னவா? ஏய், ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்குப்பா, ஃபேமிலிக்குள்ள நான் வந்து உன் பிள்ளைகளை நிறக்கிறேன். உன் பிள்ளை இப்போ பிசாசு அலக்கழிக்குது இல்லை, அதை நான் பிடிச்சி என் கையில் எடுக்கிறேன். நீங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, பிதாவின் ஆவியானவரே, அருபியே சொருபியே என ஆளுங்கன்னு சொன்னா நான் உன் பிள்ளைகளுக்கு கேரண்டி எடுக்கிறேன். அவர்கள் சூப்பர் நேச்சுரலாக மாறி விடுவார்கள். அவர்கள் நேச்சுரலாக இருக்க மாட்டாங்க, அசாதாரணமாக இருப்பார்கள். ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே அதான்